வணக்கம். 2021ஆம் ஆண்டு ஜூன் 29ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி கைது செய்யப்பட்ட போது தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் கைதுக்கு பயந்து ஓடி போனதாக தவேக தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசியுள்ளார். ஆனால் உண்மையில் என்ன நடந்தது என்பது பற்றிய முழு தகவலை இந்த வீடியோ பதிவுல தெளிவா பார்க்கலாம். கரூர் விவகாரத்திற்கு பின் தவேகவின் சிறப்பு பொதுக்குழு கூட்டம் மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் நேற்று நடைபெற்றது. இந்த பொதுக்குழுவில் தவேக தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா பேசுகையில், கரூர் சம்பவத்திற்கு பின் எங்கள் பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார், நிர்மல் குமார் ஓடிவிட்டார் என்று பேசுகிறார்கள். ஆனால் உண்மையில் யார் ஓடினார்கள் என்றால், கலைஞர் கைதின் போது ஸ்டாலின் தான் ஓடி ஒளிந்து கொண்டார். வரலாறு பற்றி பேசினால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் என்று ஆதவ் அர்ஜுனா ஆவேசமாக பேசினார். ஆனால் உண்மையில் அப்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் கைதுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டாரா என திமுகவினரிடம் கேட்டபோது அவர்கள் சொன்ன விஷயம் என்ன என்றால், 2001ஆம் ஆண்டு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வந்தார். அதன் பின் 2001ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதி இரவு முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். அப்போது முன்னாள் முதல்வர் கருணாநிதி வீடு மட்டுமல்லாமல் முரசொலிமாறன் வீட்டையும் காவல்துறையினர் சூழ்ந்தனர். அதேபோல் அப்போதைய சென்னை மாநகராட்சியின் மேயராக இருந்த மு.க. ஸ்டாலினின் வீடும் காவல்துறையினரால் சுற்றி வளைக்கப்பட்டது. ஆனால் அப்போது மு.க. ஸ்டாலின் வீட்டில் இல்லை, பெங்களூரில் இருந்திருக்கிறார். கருணாநிதி கைது செய்யப்பட்ட விஷயம் கேள்விப்பட்ட உடனே அடுத்த நாளான ஜூன் 30ஆம் தேதியே மு.க. ஸ்டாலின் அவர்கள் நீதிபதி அசோக் குமார் முன்னிலையில் சரணடைந்துள்ளார். அதன் பின் ஸ்டாலினுக்கு நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்ட நிலையில் முதலில் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். பிறகு மதுரை மத்திய சிறைக்கு ஸ்டாலின் மாற்றப்பட்டுள்ளார். இது பல்வேறு செய்தித்தாள்களிலும் வந்துள்ளது. எனவே ஆதவ் அர்ஜுனா சொல்வது போல் கைதுக்கு பயந்து ஸ்டாலின் தலைமறைவாக வேண்டுமென்றால் அடுத்த நாள் காலையில் ஸ்டாலின் நீதிபதி முன் ஆஜராகாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அடுத்த நாளே ஸ்டாலின் நீதிபதி முன் சரணடைந்தது ஏன் என்ற கேள்வியை திமுகவினர் தற்போது எழுப்பியுள்ளனர்.